குட் மார்னிங் எவ்ரிவன். ரீசன்ட் மந்த்ஸா வேர்ல்டு முழுக்க ஒரு அசாதாரணமான சி இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. இதனால என்விரான்மெண்ட் வாலண்டியர்ஸ், சயின்டிஸ்ட், மக்கள் எல்லாம் பயத்துல இருக்காங்க. காரணமே இல்லாம நிறைய மீன்கள் எல்லாம் இறந்துட்டு வருது. சி கிரியேச்சர்ஸ் எல்லாம் கூட்டம் கூட்டமா கரை ஒதுங்கிட்டு இருக்கு. ரேரான சி ஷேப்ஸ் எல்லாம் உருவாகுது. இந்த ஷார்ட் பீரியட் டைம்ல தொடர்ந்து நிகழ்ற இந்த இன்சிடென்ட்டுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்? Feb 12, 2025 அன்னைக்கு டாஸ்மானியா கடற்கரையில above 150க்கும் மேற்பட்ட ஃபால்ஸ் கில்லர் வேல் கரை ஒதுங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ரேர் இன்சிடென்ட். இது கடல் நீரோட்டங்கள்ல ஏற்பட்ட சேஞ்சஸ்னு சொல்றாங்க. வெப்பநிலை அதிகரிப்பு அல்லது அண்டர் வாட்டர் நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்கலாம்னு சொல்றாங்க. Feb 12 ஸ்பெயின் கேனரி ஐலாண்ட்ல மான்ஸ்டர் போல தோற்றம் அளிக்கும் டெவில் ஃபிஷ்னு சொல்லப்படுற ஆங்கிலர் ஃபிஷ் மெக்சிகோல கடல் மேல்பரப்புல காணப்பட்டிருக்கு. நம்ம ஊர்ல காமிக்கலாவும் மெத்தலாஜிக்கலாவும் பேசப்படுவதுதான் இந்த டெவில் ஃபிஷ். இந்த மீன் பொதுவா டீப் சீல 4500 அடியில தான் வாழும். இந்த டெவில் ஃபிஷ் மேல வர காரணம் என்னவா இருக்கும்? 15 ட்ரெக்கி ஓஷன்ல சதுரமான அலைகள் படம் பிடிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ரேர் இன்சிடென்ட். இந்த சதுர அலைகள் ரொம்ப டேஞ்சரான ஒண்ணுன்னு சொல்றாங்க. ஏன்னா இது 2 டிஃபரெண்ட் வெதர் சிஸ்டம் அண்ட் ஆப்போசிட் வேவ் டைரக்ஷன்ல இருந்து உருவாகுது. சில நிமிடத்துல இது தோன்றி மறைஞ்சிடும். ஆனா இது மிகவும் கணிக்க முடியாத அளவுக்கு ஆபத்தான ஒண்ணுன்னு சொல்றாங்க. இது சக்தி வாய்ந்த மற்றும் எதிர்மறையான நீரோட்டங்களையும் கிரியேட் பண்ணுமா. கணிக்கவே முடியாத அளவுக்கு பெரிய அலைகளையும் உருவாக்குமா. இந்த அலைகள் கப்பலையே புரட்டி போட்டுடுமா. அதனால இந்த மாதிரியான வேவ்ஸ் எங்கேயாவது பாத்தீங்க அப்படின்னா அங்கிருந்து முதல்ல நம்ம டைரக்ஷனை மாத்திக்கணும். Feb 18 டீப் சீல வாழ்ற ஓர்பிஸ் மெக்சிகோல கரை ஒதுங்கி இருக்கு. இது நார்மலா 3280 அடியில தான் வாழும். இந்த டெவில் ஃபிஷ் கடவுளின் மெசேஜர்னு. இது எப்போதெல்லாம் கரை ஒதுங்குதோ அப்போதெல்லாம் நம்ம பூமியில பேரழிவு நடைபெறதாக ஹிஸ்டரியில பதிவாகி இருக்கு. சில கண்ட்ரில இந்த ஃபிஷ் மேல வந்தா எர்த்குவேக் அல்லது சுனாமி வரும்னு நம்புறாங்க. Feb 19 மறுபடியும் டாஸ்மானியா கடற்கரையில பெருமளவுல சால்மன் ஃபிஷ் இறந்ததாக வீடியோக்கள் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. இதுக்கு முதன்மையான காரணம் பாக்டீரியா தொற்று மற்றும் கடல் வெப்பநிலை அதிகரிப்புன்னு சொல்றாங்க. அடுத்து Feb 21 மறுபடியும் மேற்கு ஆஸ்திரேலியால பெருமளவுல சுற்றுச்சூழல் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. நேச்சுரலாவே ஆயிரக்கணக்கான மீன்கள் இறந்த நிலையில கடற்கரைக்கு அடித்து வந்திருக்கு. விஞ்ஞானிகள் இந்த நிகழ்வுக்கு மெயின் காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா காலநிலை மாற்றத்தால ஏற்படும் கடுமையான வெப்பநிலையாக இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள், அதாவது Feb 22 அன்னைக்கு கலிபோர்னியா பெருங்கடல்ல நார்த்தன் ரைட் திமிங்கல டால்பின் about 2000க்கும் மேற்பட்ட டால்பின் சூப்பர் பார்க் காணப்பட்டிருக்கு. இது ஒரு அரிய நிகழ்வாக சொல்றாங்க. அதிகமான வெப்பநிலை காரணமாக இருக்கலாம். இல்லைன்னா ஆர்கஸ் போன்ற கில்லர் உயிரினங்கள்கிட்ட இருந்து தன்னை தொடக்கடிக்கிறதுக்காண்டி பெரிய கூட்டமா பயணிக்குமா. இது மட்டும் இல்லாம Feb 2025 வரை மெசூஷியஸ் அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில ஸ்பெர்ம் வேல், ஹம்பேக் வேல் போன்ற 11 திமிங்கலங்கள், நூற்றுக்கணக்கான டால்பின் கரை ஒதுங்கி இருக்கு. இந்த நிகழ்வுகள் அதிர்ச்சி அளிக்கும் வகையில இதுவரையும் 600க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. புளோரிடாவில் ஸ்மால் டூத் ஷார்ஃபிஷின் மர்மமான இறப்பு மற்றும் மீன்கள் குழப்பமான நீச்சல் முறை டிஸ்ஓரியன்ட் ஸ்விம்மிங் பேட்டர்ன்ஸ் கண்காணித்து வருகிறது. 2024 நவம்பர் தொடங்கி 2025 பிப்ரவரி மந்த்ஸ் தீவிரமாகியிருக்கு. இதை குறித்து நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த விசித்திரமான சம்பவம் ஒரே நேரத்துல பல்வேறு இடங்கள்ல நடைபெறதால உலகின் கடல்கள் ரொம்ப சுற்றுச்சூழல் அழுத்தங்களை எதிர்கொண்டிருக்கிறது என்பது நம்மளால அறிய முடிகிறது. நன்றி.